நமஸ்காரம் சுவாமி. அடியந்தாசன் ஈசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதி குணாரணம் யதீந்திர பிரபலம் வந்தே ரம்யஜ மாதரம் முனிம் லக்ஷ்மிநாத சமாரம்பா நாதயாமனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்போஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருநாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோசி தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் நியமேன யதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னாம். பூதம் சரஸ்ச மகதாத்வய பட்டநாதன் ஸ்ரீ பக்திசாகர குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேனு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமனிம் பிரணதோஸ்மி நித்யம். அகில புவன ஜன்ம வினத விவித பூத பிராத ரக்ஷைக தீட்சே ஸ்ருதி சிரசி விதியே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபாம் பாராச்சரிய வசசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம் சம்சாராக்னி விதிவன வியவகத பிராணாத்ம சஞ்சீவனி பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாம் து நிஜாக்ஷரைஹி சுமனஹோ பௌமா பிபந்தன்னகம். தஸ்மை ராமானுஜாரிய நம பரமயோகினே எஸ் ஸ்ருதி ஸ்ருதி மித்ரானாம் அந்தர்ஜ்வரம் அசீசமத்து. சொன்னாங்க. இன்னும் டெவலப் பண்ணிங்கன்னா சில இன்னொரு சின்ன மிஸ்டேக்ஸுகள் கரெக்ட் பண்ணிட்டு. ஓகே, நீங்க நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும். இப்போ நீங்கள் எங்கேயோ வேலை செய்யறீங்களோ ஒரு கன்சர்ன் இல்லை, எதுக்காக வேலை செய்யறீங்க? வெற்றி ஃபேமிலி வெல்ஃபேர்க்காக சுவாமி. பணம் சம்பளத்துக்காக சம்பாதிக்கணும். நான் என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், அதுக்காக தான். ரைட்டு. அப்போ நீங்கள் 100 வயசு இருக்கீங்க, ஆனால் 100 வயசுக்கு வேலை செய்கிறீங்களா? இல்லையே. ஏன்? எஃபெக்டிவா வேலை செய்யற ஏஜ்ன்றது ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட்ல, இது வரைக்கும் பண்ண முடியும். ஓகே, சரி. அப்போ மீதி எதுக்கு என்ன பண்ணுறது? நீ வேலை செஞ்சாக்க சம்பளம் உண்டு, சம்பளம் குடும்பத்தை காப்பாற்றலாம். ரைட், ஓகே. இல்லை சார், உங்களை 58 வயசுலயோ 60 வயசுலயோ ரிட்டையர் விட்டுறாங்க இல்லையா? அப்புறம் என்ன பண்றீங்க? சேர்த்து வைக்கணும் சார். சார் நான் சேர்த்து வைக்கல, நான் வாங்குற சம்பளத்தை சொல்றேன். தேவைகள் கடமைகள்லாம் சுருங்கினதுக்கு அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிக்கணும் லைஃப். அப்ப என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகே ஓகே, ரைட். உங்களுடைய வேலை செய்யற நிறுவனம் என்ன செய்யறது? எப்பயும் போல இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல, உங்களுக்காக ஒரு பிஎஃப்ஓ பென்ஷனோ கொடுக்கறதா இல்லையா? ஆமா, பிஎஃப் பென்ஷன் உண்டு. ரிமைனிங் டேஸுக்காக பிஎஃப்ஓ பென்ஷனோ கொடுக்கறதா இல்லையா? ஆமா, பிஎஃப்ஓ பென்ஷனாக்க நீங்க வேலை செய்யத்தானே கிடைக்கிறது உங்களுக்கு. ஆமா, வேலை செஞ்சிருக்கேன்னா இத்தனை வருஷம் வேலை செஞ்சாக்க இவ்வளோ பிஎஃப் கிடைக்கும், இவ்வளோ பென்ஷன் கிடைக்கும் இல்லையா? ஆக நம்ம எவ்வளோ நாளைக்கு ஆக்டிவாக வேலை செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிஎஃப் பென்ஷன் வகைராக்கள் கிடைக்கிறது. அது நம்ம வேலை செய்ய முடியாத காலத்தில் அது நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. சரிதானே? சிம்பிள் தியரி புரியுறது இல்லையா உங்களுக்கு? இதுதான் கொஸ்டின். இப்போ ஒருத்தருக்கு முக்தி கிடைக்கிறது. எப்போ முக்தி கிடைக்கும்? கல்வினை தீவினை எல்லாம் அழிஞ்சு போன முக்தி கிடைக்கும். ரைட்டு. இந்த நிமிஷத்துல அவன் நல்வழி தீவிர அழிஞ்சு போச்சு. உடனே என்னாச்சு? உடம்பு விழுந்துடுறது. உடம்பு விழுந்துருது இல்லையா? இந்த ஆத்மா இருக்குல்ல உள்ளுக்குள்ள, இந்த ஆத்மா என்ன பண்ணணும்னாக்க பிரஜாநிதி மட்டும் போய் சேரணும். முக்தி அடையறதுக்கு பரமபதம் அடையணும்னாக்க பிரஜாநிதி மட்டும் போடுமா இல்லையா? ஆத்மா ஆஸ் இட் இஸ் கேனாட் மூவ். என்ன பண்றது? இப்போ நல்வழி தீவிரம் முடிஞ்சு போச்சு, சரீரம் விழுந்துருச்சு. இப்போ சரீரம் இல்லையே, அது எப்படி போய் சேரும்? யோஜனை பண்ணல. நம்ம மாதிரி பென்ஷன் பிஎஃப் எல்லாம் இருக்கா? அதுதான் சொல்லுங்க. எதை நம்ம சேர்த்து வச்சோமோ அந்த சேர்த்து வச்சத வச்சுட்டு போகணும். ஆனா அதுதான் எல்லாம் முடிஞ்சுடுத்தோட்டேலே. அப்ப பிரச்சனையா தானே? இப்போ முடிஞ்சதோ அப்பதான் மோட்சம் கிடைக்கும். அப்பதான் உடம்பு விழுந்துடும், முடிஞ்சு போடுறாங்க.
ஆனா அது மட்டும் போயாகணும். இது எப்படின்னாக்க கல்யாணமான பத்தியம் தீரும் பைத்தியம் தீரா கல்யாணங்கிற மாதிரி. ஆமா. ஆக இப்ப இதுதான் கொஸ்டின். இப்போ ஒருவனுக்கு உபாசனா பலத்தினால அவனுக்கு முக்தி கிடைக்கிறது. அவனுடைய புண்ணிய பாபங்கள் தீர்ந்துடுறது. எப்போ புண்ணிய பாபம் தீர்ந்துச்சோ அப்போ அவன் உடனே உடம்புக்கு விழுந்துடுறது. சரி, இப்போ இந்த ஆத்மாவானது ஆசிட்டிஸ் மூவ்மெண்ட் கிடையாது இருக்கு. அதுக்கு தான் உடல் வேணும். அப்போ இங்கிருந்து அவனுக்கு உடம்புக்கு விழுந்த இடத்துல இருந்து பிரஜாநிதி மட்டும் போனவன். பிரஜாநிதி தாண்டியாச்சுன்னா அவனுக்கு திவ்யமான ஒரு சைட்டை கிடைச்சிடுறது. இது மட்டும் புடிச்சு அழிச்சுன்னு போவார்னு சொன்னீங்க சுவாமி. யாரோ ஒருத்தர் கைய புடிச்சு யாரோ ஒருத்தர் அழிச்சுன்னு போவார் அப்படின்னு சொன்னீங்க முன்னாடி. ஒருத்தர் அமானவன் அழிச்சுன்னு போறான். வாசம் தான் கையை பிடிக்கிறது. கை இல்லையே. இப்ப புரியுதா? நூமுடல் இருக்கிற மாதிரி இல்லையா? ஆத்மாவோ கடி தெரியாது. இது ரொம்ப நுண்ணியது. அப்ப திருப்பி அனுபவம். இப்போ இந்த ஆத்மாவை அவ்வளவு தூரம் போனவன் எப்படி போகும்? அதுதான் இந்த இந்த இதுல இருக்கு. இது என்ன பண்றானாக்க சில வித்தியைகள்ல இதை பத்தி சொல்லியிருக்கு, சில வித்தியைகள்ல சில இதுல சொல்லலை. அப்ப என்ன பண்ணோம்னாக்க இதுல சொன்னதை தான் எல்லாத்துக்கும் எடுத்துக்கணும். புரியுறதா? அவதாரம் பண்ணிட்டு இருக்கோம். சில வித்தியைகள் சில சொல்லியிருக்கு, சில இதுல சொல்லலை. அப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கணும் வேண்டாமா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுதான் இப்போ நமக்கு அவன் எப்போ எத்தனை நாள் பட்டில் உடம்புல வினைகள் இருக்கோ அத்தனை நாள் பட்டில் உடம்பு நீங்கிறது இல்லை. எப்போ வினைகள்லாம் நீங்கிடுத்தோ அப்போ உடம்பு நிற்கிறது இல்லை. இது வேதம் சொல்றதுதான். ஆனா உடல் நீக்கின ஒருத்தன் என்ன விதறான்? பிரஜாநதிக்கு போய் சேர்றான். அங்கேருந்து அமானவன் அவனை பரமத்து குடின்னு போறான். வருது, இதெல்லாம் வருது. அப்போ இந்த டிரான்சிட் பாயிண்ட் இருக்கு பாருங்க. உடல் நீத்துதலேருந்து பிரஜாநிதி பொறுப்புல அவருக்கு என்ன ஆறுது அப்படி. இப்போ ஒருத்தர் என்ன பண்றாருனாக்க தன் நிலத்துக்கு தண்ணீர் இறைக்கிறார். தண்ணீர் ரொம்ப தூரம் போய் சேர விட்டுருக்கு. போற வழியில இருக்க என்ன பண்றாத தீர்த்து சாப்பிடுறது வச்சுக்கிறார், குளிக்கிறதுக்கு வச்சுக்கிறாள் இல்லையா? நம்ம எத்தனை வாய்க்கால் இருக்கு, அக்ரிகல்ச்சர் கெனால்ஸ் இருக்கு. இதெல்லாம் பர்பஸ் என்ன? நிலத்துக்கு போறது. ஆனாலும் இதுக்கு உபயோகப்படுறது இல்லையா? அதே மாதிரி நமக்கு உபயோகப்படுத்தினா சிலது இருக்கு. இதனால என்னாக்க நம்ம இத்தனை நாளா பண்ணின உபாசனா மகாத்மியம் இருக்கு இல்லையா? அதனால அவனுக்கு வினைகளற்ற ஓர் உடல் கிடைக்கிறது. வினைகளற்ற ஒரு உடலானது அவனை இங்கேருந்து அதை மட்டும் கொண்டு போய் சேர்க்கிறது. ஏன்னா இந்த உடல், பாஞ்ச பௌதிகம் சொல்ல, இந்த 5 பூதங்களால் ஆன இந்த நுண்ணுடல் இருக்கே, அதுதான் இந்த உலகத்துக்குள்ளே இருக்க முடியும். அது தாண்டி ஆச்சுனாக்க இதுக்கு வேலை இல்லை. அப்போ இந்த உலகம் தாண்ட மட்டும் இந்த உடலை உபயோகப்படுத்தி வேணும். இந்த மாதிரி உள்ள வினைகள் இல்லாத ஓர் உடல் நம்முடைய உபாசனா பலத்தினால கிடைக்கிறது. அதை வச்சுக்கிண்டு அந்த ஆத்மாவானது அங்கிருந்து பிரஜாநதி மட்டும் போறது. இதுதான் இந்த காலத்தினுடைய ஜிஸ்ட். புரியுறதா? டவுட் ஏதாவது உண்டா? எனி டவுட்ஸ்? பரமபதம் போறவங்களுக்கு தான் இது. ஆமா, முக்தர் தான் சொல்றாரு. இப்போ முக்தர்களுக்கு தான் இது. மற்ற பேர் திருப்பி வரப்பாள அவளுக்கு உடல் இருந்துட்டே இருக்குமே. அது சொன்னாலே அதில் போயிட்டு சந்திரன் போய் சந்திரத்து மேகம் வகைரா அப்படியே திருப்பி உலகத்தை வந்துருக்க போறாளே. யாருக்கு உடல் இல்லாம போகுதுனாக்க வினைகளே இல்லாதவனுக்கு. வினைகளே இல்லாதான் பரவந்து போக முடியும். அப்படியானாக்க அவருக்கு என்ன ஆகுது இந்த டிரான்சிட் பீரியட்ல? இதுதான் கொஸ்டின். புரியுதா? சுவாமி ஒரு குவைரி சுவாமி. இப்ப அந்த முக்தனுக்கு தெரியுமா தன்னோட வினைகள்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிருமா? இப்போ உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுக்குவோம். மருந்து சாப்பிட்டீங்க, குணமாயிடுது. குணமானோட என்ன தெரியும் உங்களுக்கு? நேத்திய மட்டும் ஜுரத்துல கஷ்டப்பட்டு இருந்தேன், மருந்து சாப்பிட்டேன், இப்போ வியாதியிலே தெரியுதா இல்லையா? இதே மாதிரி ஆத்மா அறியும். முதல் சூத்திரத்திலே பார்த்தோம். நிவிருத்தி அனுபவத்தி அதிகம் பார்த்தோம் நம்ம. ஏன்னா பிரம்மன் தான் ஆத்மா, ஆத்மாதான் பிரம்மன் சொன்னீங்கன்னாக்க பிரம்மம் பிரம்மமாவே ஆயிடுறது. அது குணங்கள்லாம் கிடையாதுன்னு சொல்லணும்.
அப்ப என்ன ஆச்சு? இத்தனை நாள் அப்புறம் நான் கட்டுப்பட்டு இருந்தேன், இப்ப நான் விடுபட்டேன்னு தெரியவே தெரியாது இருக்கு. அதனால ஆனால் ஆத்மா வேறதான். அதனால இந்த ஆத்மா இத்தனை நாளா கட்டுப்பட்டு இருந்தது. இப்போ அந்த வினைகள்லாம் போயிடுது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு இது மட்டும் அந்த உடம்பு திருப்பி கிடையாது, நான் போறேன். ஆத்மாவுக்கு அனுபவம் உண்டு. இந்த ஆத்மா அனுபவம் தான் அங்க பரபோதம் போனாலும் நம்ம அனுபவிக்க தூண்டுறது, அவருக்கு தொண்டு செய்ய தூண்டுறது. ஆகவே ஆத்மா அனுபவங்கிறது உண்டு. ஆக இந்த ஆத்மாவுக்கு தெரியும், அது பின்னாடி பார்க்க போறோம். நோபஜரும் ஸ்மரன்னு நார்மலாவே எந்த ஒரு ஆத்மாவும், அது முக்தனா இருக்கட்டும் இல்லை திரும்பி பெறக்கூடியவராக இருக்கட்டும், அந்த எல்லா ஆத்மாவுமே அவனுடைய உடம்பு கீழே விழுந்த உடனே அப்பா விட்டா போறன்னு ஓடி போடுறது. அது சுத்தி உட்காந்து அழுதுற காலத்துக்கு கவலைப்படுறதில்லை. அது நோ உபஜனம் ஸ்மரன், சுத்தி இருக்க ஜனங்களை வந்து அது நினைக்கிறதே இல்லை. ஏன்னா நமக்கு வந்து இது நீங்கிறச்சுதான் ப்ராப்ளம் வருமே தவிர்த்து மற்றபடிக்கு அதுவும் மனுஷனா நினைச்சுக்கிறது இது இது இறப்புங்கிறது ஒரு பெரிய இது ரஞ்சல் போடுறது எப்படி நினைச்சுக்கிறது இல்லை. அது இந்த உடம்பு பிடிச்சி இழுக்கிறதுனால நிற்கிறது. ஆனால் ஆத்மாவுக்கு பொறுத்த மட்டும் இந்த உடம்பு எப்படா விழப்புறோம்னு இருக்கும், அதுதான் அதுக்கு முக்கியமான பாயிண்ட். இப்போ முக்தனா இருந்தான்னாக்க எல்லாம் விழுந்து போச்சு. அப்போ வினை இல்லைன்னாக்க உடல் இல்லை, உடல் இல்லைன்னா அந்த ஆத்மா எப்படி போய் சேரும்? அதுதான் அவர் இது மட்டும் பண்ண உபாசனா பலம் அவரை கொண்டு போய் சேர்க்கறது. இதுக்கு ரெண்டு வகையான கருத்துக்கள் இருக்கு. ஒரு உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்குனாக்க, கொஞ்சம் வினை இங்க போறது, கொஞ்சம் வினை அங்க போறது, அப்படின்னு வச்சுக்கலாமே அப்படி. ஆனா முக்திங்கிறது எப்ப முழுக்க போனாதான் ஒரு பேச்சு வந்து அறகுறையா இருந்துச்சு, முக்தி வராது. அப்ப அதோட இந்த அந்த தீரோட இது கான்ட்ரவர்ஷியலா இருக்கும். அதனால முதல்லயே போயிடுறது. ஆனா ஒரு பட்டு சொல்லியிருக்கு, அவனுடைய வித்யா மகாத்மியம், அவன் செய்த உபாசனத்தினுடைய பெருமை, அந்த பெருமையினால அவனுக்கு ஒரு உடல் கிடைக்கிறது. அந்த உடல்ல அவன் போய் சேர்றாங்க. புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? அதாவது முக்தருக்கு உடல் தேவையில்லை. முக்தி அடிச்சுட்டான்னாக்க இந்த உடலுக்கு தேவையில்லை. அதாவது என்ன தெரிஞ்சுங்க, இவர் துர்வாசர் துரியோதன வீட்டுக்கு போய் சாப்பிட்டார், நமக்கு திருப்தியா சாப்பிட்டார். துர்வாசர் இருக்காரு, திருப்தியா இருக்கும்னு அவருக்கு என்ன பண்றோம் எதுவும் தெரியாது. துரியோதனே கேட்டான், என்னை எப்படி எங்க சாப்பிட்டு இது பண்ணாலோ அதே மாதிரி அங்க போனீங்கன்னாக்க மத்தியான நேரத்துல என்னுடைய சகோதரர்கள் அங்க இருக்கா, பாண்டவர்கள் காட்டுல இருக்கா, அவள்கிட்ட போனீங்கன்னாக்க அவளையும் சாப்பிட்டு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். நோக்கம் என்ன அப்படின்னாக்க, மத்தியான நேரத்துல போனாக்க அந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சு இதெல்லாம் உணவெல்லாம் தீர்ந்து போயிருக்கும். எப்போ அக்ஷய பாத்திரம் உணவு எல்லாருக்கும் தீர்ந்து போய் திரௌபதி சாப்பிட்டு பிடிக்கிறாளோ அப்புறம் அடுத்த நாள் தான் அது சாப்பாடு வரும். இவர் இல்லாத இடத்துக்கு போய் சேரணும், இவர் அவரை சபிக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் வரும். அப்பா அதே மாதிரி அவருக்கு போய் சேர்ந்தார். போய் சேர்ந்த உடனே பார்த்தா திரௌபதி ஐயோ கௌத்தாச்சு, இந்த வேற வந்திருக்காரு, இவர் பிடி சாப்பிடுங்கிற ஒரு ஆசை, என்ன பண்றதுன்னு பார்த்துருந்தா. வழக்கம் போல கண்ணன் வந்து பார்த்தான், கொண்டாந்த பாத்திரத்தை என்ன பார்த்தா அதுல எங்கேயும் ஒரு பருக்க ஒட்டின்ட்டு இருந்தது. அதை சாப்பிட்டுட்டா எல்லா உயிரும் திருப்தி அடையட்டு மட்டும். இப்போ என்னாச்சு, குளிக்க போயிருந்தவருக்கு எல்லாரும் வயர் நோய் போச்சு. வயர் சாதாரண உயிர் மாதிரி இல்லை, இப்போதான் நல்ல கல்யாண சாப்பாடு பஞ்சபட்ச பரமணத்தை சாப்பிட்ட ஒரு இது ஏற்பட்டு போச்சு. அதாவது நமக்கு உடல் இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு சில உணர்வுகள் ஏற்படுறது. ஆனா உடல் இல்லாமலேயே ஆத்மாவுக்கு உணர்வு ஏற்பட முடியும். அதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இப்போ பார்க்குறோம் இல்லையா, சில பேர் வந்து ஒண்ணுமே இல்லாமல் அவளுக்கு ஹாலுசினேஷன் வருது இல்லையா, இந்த ஞானேந்திரியங்களே போகல, ஆனாலும் பைத்தியக்காரன் இருக்கான், எதையோ பார்த்து பேசிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன அது கண்மூலம் பார்க்குற மாதிரி தெரியுது இல்லையா. அந்த மாதிரி இந்த உடல் தொடர்பு இல்லாமலும் சில உணர்வுகள் ஏற்படலாம். அதுக்கு அது ஒரு உதாரணம். அதே மாதிரி தான் முக்தனுக்கு உடம்பு வேணுங்கிற தேவையில்லை. அவன் என்ன நினைக்கிறானோ அது எல்லாத்தையும் பகவான் நிறைவேற்றி தரான். நீ காஞ்சிபுரம் கருட சேவை பண்ணணும் அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லி பகவான் நிறைவேற்றுறான். எப்படி? நானே அர்ச்சகன், நானே வாகனம் ஏழை பண்றவன், நானே சேவிக்கிற மக்கள், இது அப்படியே அது அந்த ஸ்ரீனை கொண்டு விட்டாச்சுனாக்க எனக்கு நான் திருப்தியா பண்றது எனக்கு பார்த்த உடனே. ஆக இதெல்லாம் அப்படின்னாக்க மனசுக்கு எது திருப்தி ஏற்படுறதோ அதை பண்ணி தருது முக்தி. நார்மலா அங்க போன இந்த ஆசைகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
அங்க போனா திருப்பி திருப்பி அவனுக்கு தொண்டு பண்ணி இருக்கோங்கிற எண்ணம் தான் நமக்கு தோணும். இருந்தாலும் இப்படி ஒரு ஆசை இருக்குமானால், அதையும் பார்க்க போறோம். ஆசை இருக்குமானால் நாங்கள் தாத்தா முத்தாத்தாவை பார்க்க முடியும். இவ அங்க வருவாளாக்க முடியாதே. இவ பொண்ணு அவ புண்ணிய பாபங்களை விட்டு இருந்தா தானே அவருக்கு போக முடியும், மோட்சத்துக்கு போக முடியாது. ஆனா அவன் இங்கேருந்து வருவானா, வரமாட்டான். நச்சாப்புற ராவத்தது அவங்க திரும்பி வரதில்லை. ஆனால் அவனுக்கு இவ எல்லாரையும் பார்த்துதான ஒரு முழுமையான திருப்தி அவருக்கு ஏற்படுறது. அதை அவன் பண்ணித்தனம். அது அவனால பண்ண முடியுங்கிற மாதிரி இது இங்கேருந்து இவனுக்கு ஒரு உடலை பண்ணித்தனம். சரி 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 ஒரு நிமிஷம். இப்ப வர சரி 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 வெறுமக்கா சாப்பிட்டு பண்ண பார்த்து. ஆகவே இது இந்த உணர்வு இருக்கே, அந்த உணர்வு அவன் ஏற்படுத்திடுறான். அதே மாதிரி அவனுக்கு இங்கிருந்து இந்த உடம்பு விழுந்த முக்தனுக்கு உடம்பு விழுந்த இடத்துல இருந்து பிரஜாநிதி போற மட்டும் அந்த ஒரு ஸ்பெஷல் சரீரத்தை ஒரு ஷட்டில் கொடுத்துறான். முக்தனுக்கு உடல் தேவையில்லை, வினைகள் உள்ளதும் உடல் நீங்குவதில்லை. ஒரு முக்தனுக்கு உடல் நீங்கிய உடனேயே வினைகள் கழிந்து விடும். சரீரம் இல்லாதது ஆன்மா எவ்வாறு விஜய் வரை போக முடியும்? இதுதான் பட்டிருப்போம். இதுக்கு 2 கேஸ். ஒன்று என்னாக்க, உடல் நீங்குகையில் பகுதியும் பிரஜையை அடைந்த பகுதியும் நீங்கும். பகுதி இருக்குன்னு சொன்னாக்க திருப்பி எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இவங்க முக்தன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த உலகத்துல ஒரு முக்தனாக்கே விழுந்தாச்சுன்னா அப்புறம் வினை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2வது அல்ல, உடல் நீங்குதலே வினை முடிவுக்கு சான்று ஆயின் தன் உபாசனா மகிமையால் அவனுக்கு ஒரு நுண்ணுடல் பிரஜை வரை கொண்டு செல்கிறது. அதுல இதுல கிடைக்கிறது. அதாவது கௌஷிதிக உபனிஷத்துல சொல்றது, தம் தம் பிரம்மாக அபிதாவத் மம யசஸ்ஸா பிரஜம் பிரஜம் சாயம் பிரஜச்சாயம் நதீம் பிராபத்து. நான் என்னுடைய உபாசனை மகிமையாலே நான் அடைந்தேன். அவன் பிரம்மத்தை அடைகிறான். என்னுடைய ஞானத்தால் பிரஜை நதியை அடைந்துள்ளேன் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். நான் பண்ணினேன்லே, இதனால கிடைக்கிறது அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு தோன்றுறது. இதெல்லாம் இதனால இருக்குனாக்க உபாசனம் பண்றவனுக்கு இந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறது. இந்த நன்மைகளை வச்சிருந்தான் அவன் அது மட்டும் போக முடியுது அப்படிங்கிறது நோக்கம். புரியுதா? டவுட் ஏதாவது உண்டா சுவாமி? மரணத்துக்கு அப்புறம் நுண்பொறிகளோட நம்ம உடல் நுண்பொறிகள் விலகிடுது. இது 2 பேருக்குமே நடக்கிறது தான் இல்லையா? அப்போ ஒலி வழி பாதையில போகக்கூடியவன் அவனுக்கு இப்ப நம்ம சொன்னோம், அவன் அதே நுண் உடலோட போறான். விரஜையில போகும்போது அவன் அதையும் கடந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரீபர்த் எடுக்கிறவங்களுக்கு அதே நுண்பொறிகள் அப்படியே இருக்கு இல்லையா? இங்க பொறிகளை மட்டும் தான் அவன் எடுத்துக்கிறான். பூமியில திரும்பவும் பிறப்புல அவன் அந்த இருள் வழிபாதை சொல்லுங்க. அவன் இருள் வழிபாதையில வரவன் அதே நுண்பொறிகளோடயே தான் வரான். மனம், ஏன்னா மனம்ன்ற நுண்பொறி இருக்கிறதுனாலதான் அவனால உணர முடியுது இல்லையா? அப்போ மனம்ன்ற நுண்பொறியோட தான் அவன் ரிட்டர்ன் வரான். திரும்ப இன்னொரு உடல் எடுத்து ஆரம்பிக்கிறான். ஒலி வழிபாதையில போறவன் அப்படி இல்லை. அவன் அந்த நுண் உடலையும் அந்த விரஜையை கடக்கும் போது விட்டுறான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறதா? அதான் சுவாமி, மனத்துக்கு ஞானம் இது மட்டுப்பட்ட உணர்வு இருக்கு. இது மட்டும் தான் மனத்தோடு நிற்கிறது, ஆத்மாவோட நிற்கிறது. இப்போ இங்க உடம்பு விழுந்தவனுக்கு இந்த உலகில தொடர்பான எல்லா பொறிகளும் போயிடுது. கர்மேந்திரியங்களும் போயிடுறது, ஞானேந்திரியங்களும் போயிடுறது. அப்போ அவனுக்கு இங்கேருந்து அங்க போகிறதுக்கு வேண்டிய என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுத்து ஒரு சரீரம் கிடைக்கிறது. அந்த சரீரம் அங்க போய் சேர்ந்த உடனே அதுவும் கழிஞ்சு விடும். ஏன்னா அந்த சரீரம் இந்த உலகில் பஞ்சபௌதிகம் 5 பூதங்களால் ஆனது, அது விழுந்துடும். இப்போ இது இல்லாதவனுக்கு அவனுக்கு உடல் விழுந்துடுறது.
உடனே நுண்ணுடல் வந்துடுது அவனுக்கு. அது எல்லாம் எதாவது ஞானேந்திரிய கர்மேந்திரியோட சேர்ந்து பார்த்தோமே 11 பொறிகள் சேர்ந்து போது பார்த்த மாதிரியா நம்ம இதுல வாயு பிராணாதிகரணத்துல என்னெல்லாம் சேர்ந்து போகுதுன்ட்டு பார்த்தேன். அப்போ அவங்க கூட தான் போறது. அதாவது 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், ஒரு மனம் ஆக வந்தால் 11 இந்திரியம் அவங்க கூடயே போகுது. அவன் போய் சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு திருப்பி வரைச்சி அது கூடயே வந்துட்டு இருக்கான். ஆனா எப்ப அவனுக்கு வினைகளை தான் தீர்ந்து போச்சோ இந்த 11 இந்திரியத்துக்கு வேலை இல்லை. அப்போ அவன் போய் சேரணுமே தான் அவனுக்காக மட்டும் உபாசனா பலத்தினால ஒரு இது கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் நோக்கம். அர்ச்சிதாதி மார்க்கத்தில் போயாச்சுன்னாக்க அவனுக்கு இந்த உணர்வு இந்த பொறிகள் எதுவும் தேவைப்படாது அவனுக்கு. புரியுதா சுவாமி? புரியுது சுவாமி. அதான் இப்போ இன்னொரு நுண்ணுடல் கிடைக்குது அப்படின்றதுனாலதான் இதா இருக்கு. இப்போ ஏற்கனவே அவன் நுண்ணுடலா தான் இருக்கிறான். அதாவது இந்த உலக பொறிகள் தொடர்புடைய நுண்ணுடல் போயிடுறது. வேற ஒரு நிமிஷம் ஈஸியா புரியுதா சொல்றேன். நான் நல்லா நடந்து ஓடிட்டு இருக்கேன், ஓடியாடு செய்யறேன், எல்லாம் பண்றேன். ஆனா என்ன இருது, எனக்கு ஏதோ காரணம் கால்கள் சக்தி இல்லாம போயிடுது. அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு வீல் சேர் எடுத்துக்கிறேன். இப்ப என்னாச்சு, கால் இருக்கா இருக்கு, ஆனா நடக்க முடியாதே. அப்ப என்ன பண்றேன்னாக்க ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டிவைஸ், ஒரு வீல் சேரை கொண்டு போய் சேர்க்கறது, எனக்கு காலுக்கு பதில் அது ஆப்ரேட் பண்றது. அதே மாதிரி இப்ப என்ன ஆகுதுன்னா அவனுக்கு மற்றதெல்லாம் இருந்தாலும் போய் சேர்றதுக்கு உடம்பு இல்லாதனால உடம்பு என்ன பண்றேன்னா அதுக்கு என்ன வேணுமோ அவனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன வேணுமோ அந்த உடம்பு மட்டும் போய் சேரும். புரியுதா? ஓகே சுவாமி. வேற டவுட் யாருக்காவது? உமா உங்களுக்கு டவுட் உண்டா? இல்ல சுவாமி. புக்கு போலாமா? பேஜ் 294. சாம்பராயாதி கரணம், உடல் நீங்கு காலக்களம். வித்யைகளின் பலனாய் உபாசகன் உடல் நீங்கி கிளம்புகையில் அவரது வினைகளும் அவனை விட்டு நீங்கி விடுகின்றன என்பது முந்தைய களத்தில் கூறப்பட்டது. இக்களத்தில் அது பற்றி சில ஐயங்கள் எழ அவை விடையளிக்கப்படுகின்றன. அதனால் இக்களம் உடல் நீங்கு களம், சாம்பராயாதி கரணம். சாம்பிரயாணம் பிரயாணத்துக்கு முற்பட்ட களம், அது பிரயாணத்திற்காக ஒருப்பட்ட யாத்திரா தாரங்கள் இல்லையா, அந்த பரன் அப்படிங்கிற களம். இக்களத்தில் ஆராயப்படும் வாக்கியங்கள். உடல் நீக்க முக்தன் சொல்வதை கௌஷிதகி, இப்படி ஒளிவழியில் செல்லும் முக்தாத்மா பிரஜாநதியை அடைந்து தன் மனத்தின்மையால் தாண்டுகிறார், அப்பொழுது அவரது வினைகளை உதறிவிடுகிறார் என்றும். சாந்தோக்கியம், குதிரை திருப்பி பார்த்துட்டு நம்ம குதிரை ரோமங்களை உதறுவது போல் தன் விலைகளை முழுதுமாக உடல் நீங்கியிலே நீக்கி விடுகிறார் என்று கூறப்பட்டது. எப்போ உடம்பு விழுந்துருச்சோ அப்போ வினை விழுந்துருச்சோ அப்படின்னு அர்த்தம். இங்கு எழும் ஐயா, இவ்விரண்டு எது சரி, உடல் நீங்குகிறையா அல்லது பிரஜையை தாண்டுகிறையா? ஏன்னா நம்ம முக்கியமா வாய் பிடிச்சோ மாங்க பிடிச்சோ சொல்ல மாட்டான். நம்ம ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கிளியரா இருக்கு. பிரஜையை தாண்டியாச்சுன்னா இந்த நுண்ணுடல் கிடையாது, வினை முடிஞ்சு போச்சுன்னா நுண்ணுடல் கிடையாது. இந்த 2 கேப்ல என்ன பண்றது? இது நுணுக்கமா ஆராய்ச்சி பார்த்து இதுக்கு வேதம் என்ன சொல்றது அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காரு. உடனே சொல்லிடலாம், அவன் இறந்து போயிட்டான்னா நேரம் சொர்க்கம் போயிடறான் அப்படின்னு சொல்ல முடியும். எப்படி போறான் அப்படிங்கிறது கொஸ்டின் ஆகும். அதனால எந்த ஒரு சின்ன கேப்பா இருந்தாலும் தட் ஷுட் பி அனலைஸ்ட். அதான் பண்ணியிருக்காது. இல்லை வினைகளற்ற ஆத்மாவுக்கு உடல் தொடர்பு கிடையாது. ஆயின் முக்தன் விஜயை கடந்து பிரம்ம உலகை அடைதல் வேண்டும். இந்த விஜய்ங்கிறதுக்கே வி ரஜஸ், அதாவது 3 குணம் இருக்கு இல்லையா, சத்வ ரஜஸ் தமோ குணங்கள் இருக்கு. அதுல வி ரஜஸ், ரஜஸ் என்றும் நீங்கியது, அதை நீக்குவது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்ததுனாக்க அங்க போற தமோ குணம் கிடையாது, ரஜோ குணமும் கிடையாது. அங்க ஒரு சத்துவ குணம் மட்டும்தான், சுத்த சத்துவம்னு சொல்லலாம். சுத்த சத்துவம் மட்டும்தான் இருக்கு. ஒரு உலகத்தில் இருக்குது மிஸ்ர சத்துவம். நமக்கு நல்ல குணம் இருக்கு, ரஜோ குணம் இருக்கு, தமோ குணம் இருக்கு. ஆனா இதெல்லாம் சேர்ந்து கலந்து கட்டியா இருக்கு. ஆனால் சுத்தமான சத்துவ குணம் நாங்கள் பரவத்தில் தான் இருக்கோம். அப்போ இந்த பிரஜை தாண்ட செய்ய மற்ற
இந்த உடலோட தொடர்புள்ள மற்ற 2 குணத்தையும் அழிச்சுப்படுகிற இடம். வினைகளற்ற ஆத்மாவுடன் தொடர்பு கிடையாது. ஆயின் முக்தன் விரதியை கடந்து பிரம்ம அடைதல் வேண்டும். நுண்ணுடல் அற்ற ஆத்மாவினால் இது இயலாது. ஆகவே முக்தன் உடலுகியில் ஒரு பகுதியும் பிரஜை தாண்டிகள் எஞ்சிய பகுதியாக வினைகள் தீங்குகின்றன என்று கொள்ளல் வேண்டும். அப்ப என்ன சொல்றான்? அப்ப என்னாச்சு? அப்பா என்னதான் இருந்தாலும் சரி, இதோ கொஞ்சம் வினையை வச்சுட்டு இருக்கான், மீதி வச்சுட்டு அதனால ஒரு நுண்ணி உடல் வச்சுக்கிட்டு ஒரு இது மட்டும் போறான். இப்ப என்ன ஆகுது? நுண்ணி உடல் வச்சுட்டு இருக்கான்னாக்க இது ஆத்மாவுடைய செயல்லாம் இருக்கு. ஆத்மா மெஜாரிட்டி அது வினையை கழிச்சு விட்றாங்க, கீழே விழச்ச மீதி இருக்கிறத வச்சுக்கிட்டு அது மட்டும் தாண்டுறான். அப்ப டெசிஷன் யார் எடுக்கிறா? ஆத்மா எடுக்கிறானா இருக்கு. ஸோ முக்தி ஆத்மா டெசிஷனா? தட் இஸ் இம்பாசிபிள். நான் பார்த்தோம் இல்லையா, நாரினர் துழையோ நல்கியோ நல்லதை ஏறுதல் பெறுதோ வீறு வெறு துறக்கம்னு விட்டுருவோம். அவனா பார்த்து கொடுத்தாதான் உண்டு. எப்போ அவன் கொடுக்குறானோ அப்போ அந்த இதையும் பண்ண மாட்டானா? அதாவது ஒரு நல்ல சேல்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்ன சொன்னால், பெரிய கொடையாளி, நீங்கள் நாளைக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பை கொண்டு வாங்க, அந்த பை நிறைய தங்கம் தரேன் அப்படின்னா, இல்லை முடிஞ்ச மட்டும் ஏதாவது பெருசாக கொடுத்தாங்க, வாங்கி போயிட்டாங்க. ஒருத்தர் வந்தார், வெறுங்கையோட வந்தார். தங்கம் வெறுங்கையை தர மாட்டேன், பையில தான் கொடுப்பேன். ஏன் பை கொண்டு வரல அப்படி நான் சொன்னா, தங்கமே ஒரு வேல்யூ, அது தரீங்க, ஒரு பை தரப்படாதா? அதுக்கு உங்களுக்கு கஷ்டமா போச்சு, உங்களுக்கு அது தர வழியில போச்சு உங்களுக்கு. அப்ப யாருக்கு அது நஷ்டம்? இது கெட்ட பேரு. தங்கம் தர ஒருத்தருக்கு ஒரு பை தர வழியில ஆயிடும் இல்லையா? அது மாதிரி பகவான் நமக்கு எல்லாத்தையும் தரான், எல்லாம் செய்விக்கிறான். நமக்கு எப்ப முக்தி கொடுக்குறானோ அப்ப அதுக்கு வேண்டியது அவன் தானே பார்த்துக்குவான். வேற ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு ஊருக்கு போறோம், கை குழந்தை கூட்டிட்டு போகணும்னு சொல்லுவோம். கை குழந்தை கொண்டு போச்சு, வேண்டியது எல்லாத்தையும் பார்த்துக்கிறோமா இல்லையா? வேண்டிய மருந்துகள், ஃபீடிங் பாட்டில் வகைராக்கள், நாப்கின்கள் வகைரா, ஒன்று பாக்கிலாம் எடுத்துன்னு போகிறோமா இல்லையா? குழந்தை ஏதாவது கேட்கறத முயற்சி பண்ணுறதா? இல்லையே. அது மாதிரி நம்ம அவன் தன்னை கூட்டிக்கு தீர்மானம் பண்ணிட்டான்னாக்க நமக்கு எந்த கவலையும் பட வேண்டாம், அவன் பண்ணிக்குவான். அதனால அவருடைய கிருபையினாலேயே நமக்கு ஒரு நுண்ணுடல் கிடைச்சி நம்ம இது வீட்டில் போகிற அர்த்தம். சாம்பராயே தத்த வியாபாவத்த அகன்யத்தே ஆஹ்யந்தே. உடல் நீங்கியிலே முக்தருக்கு வினைகள் நீங்கி விடுகின்றன. அதன் பிறகு அவனுக்கு தூக்க வேண்டிய இன்னமையால் மற்ற வேத வாக்கியங்கள் உறுதி செய்கின்றன. ஆகவே எப்போ உடம்புக்கு விழுந்ததோ அப்பவே அவனுக்கு எல்லா வினையும் போயிடுச்சு. ரைட். சந்தத உபாய விரோதா கௌஷிதிக உபனிஷத்தில் கூறப்பட்ட வாக்கியத்தை இதற்கேற்ப கூட்டி பொருள்கொள்ளல் வேண்டும். கௌஷிதிகள் என்ன சொல்லியிருக்கு? நான் இவனுடைய திறமையினால் நான் இங்கே வந்தேன் அப்படின்னாக்க அப்படி இல்லை. இவன் திறமைனாக்க என்ன அர்த்தம்? இவனுக்கு தரப்பட்ட திறமைன்னு வச்சுக்கணும். என் உபாசனா மகிமையால நான் இங்கே வந்தேன் அப்படி அவன் சொல்றான், நான் செல்வம் கொடுக்குறான்னாக்க இல்லை, என்னுடைய உபாசன மகிமை தான். அது இந்த வரத்துக்கு வச்சது உபாசனையை பார்த்து அவன் போட்ட மார்க், எனக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். நான் பண்ணினேன்னு சொல்றதுக்கு இல்லை, அதுதான் சொல்றேன். கதேர் அர்த்தவத்தம் உபயதா அந்நதாகி விரோதா. வினைகள் இருபகுதியாகவே நீங்கின்றன. இல்லை எனில் ஒளி வழியில் செல்வது என்பது பொருந்தாது என்றோ கொஞ்சம் முன்னால் சொன்னதுக்கு அது சப்போர்ட்டிவா பூர்வபக்ஷம் சொல்றான், நமக்கு எகென்ஸ்ட் அதுக்கு அப்போ இதான் சொல்றான். நம்ம எது பாதியான மாதிரி சொல்றான். ஆமா, வினை இல்லைன்னா உடம்பு கிடையாது. இவன் தன்னுடைய இதனால பலத்தினால இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கிறான். ஆகவே என்ன பண்ணணும்னாக்க இவனே மீதி முக்கால்வாசி வினைகளை இங்கே தீர்த்துவிட்டு மீதி கால்வாசி வினைகளோட அங்கே போய் சேரலாம், அதுதான் நியாயமா இருக்கும் அப்படின்னு சில பேர் அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயத்துல தப்பு, அது இல்லை. உபபன்னா லட்சணார்த்தோ உபலப்திய லோகவத்தில் அல்ல. அது பொருந்தும். உடல் நீங்கிய பிறகு முக்தன் வித்தியை சித்தியை சிறப்பால் நுண்ணுடல் பெருகுவது வேதங்கள் கூடப்படுவதால் பூத உடல் நீங்கிய உடனேயே வினைகள் அழிதல் பொருந்தும். வினைகளுக்கும் உடலுக்கு நாசா தொடர்பு. பஞ்சபூதங்களும் உடம்பும் தேர்ந்திருக்கு. வினைகள் என்னக்க இது நம்ம தொந்தரவே பண்ணாது. யாவது அதிகிராம வஸ்திர் அதிகாரி காணாம். ஒரு அதிகார நிலைக்கு படைக்கப்பட்டவருக்கு முக்தர்கள் ஆனாலும் வினை தொடர்பு பதவி முடியும் வரை உண்டு.
இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சில பேரை ஒரு கல்ப காலத்துக்கு நீரிங்கிறோம். அவள்லாம் முன்னாடியே அண்ணா பெருமாள் அண்ணா அறிஞ்சு பண்ணுவா. ஆனாலும் அவளை அப்பாயின்ட் பண்ணியிருக்கான். இந்த அப்பாயிண்டட் பர்சன்ஸ் அதை விட்டுட்டு வர முடியாது. உதாரணமா வசிஷ்டர், பீஷ்மர். பீஷ்மர் என்ன பண்ணார்? நன்னா தெரியும், பகவானை பற்றி நன்னா தெரியும். பாரதத்தில் பீஷ்மர் ஒருத்தர். ஆனால் அவர் இதுக்கு போகல, சொர்க்கம் தான் போய் சேர்ந்தார். அவர் பரமதம் போகலை. ஏன்னா அது ஒரு போஸ்ட், அஷ்ட வசு போஸ்ட். அவர் ஒரு போஸ்ட். அந்த வசு போஸ்ட் முடிஞ்சது தான் அவர் போய் சேர முடியும். அதே மாதிரி சில ஆத்மாக்களை ஒவ்வொரு போஸ்ட்ல ஒவ்வொரு வச்சிருக்கான். அவள் எல்லாரும் என்ன பரமாத்மாவை நல்லா தெரிஞ்சவளாக இருந்தாலும், நமக்கு கைட் பண்றவளாக இருந்தாலும், அவள் அந்த காலம் மட்டும் அங்கே இருந்துன்னு தான் ஆகணும். நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், பாஸ் பண்ணுறோம், ஸ்கூலை விட்டு போயிடுறோம். ஆனால் ஸ்கூல் வாத்தியார்கள் அவள் அந்த ஸ்கூல்லே தானே இருக்க, சொல்லி கொடுத்தாலும் விட்டு போலியே. எதனால? அவள் ரிட்டையர்மெண்ட்ல அங்கே தான் இருந்தாகணும். அந்த மாதிரி இவள் அதிகாரிகள், இந்த அதிகாரிகளை இங்கே வச்சு நமக்கு இது பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறது உண்டு. அம்மாழ்வார் அவர் பிராக்டில் அனுபவிக்க வேண்டிய எதுவுமே இல்லை. எப்படி தெரிகிறது? பிறந்த குழந்தை அம்மாட்ட பால் குடிக்கலை. உலகத்தில் குழந்தைகளுக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் இதனால் அந்த குழந்தைக்கு ஒரு சோர்வோ, மயக்கமோ, பசியோ, தாகமோ, தூக்கமோ எதுவுமே ஏற்படலை. அவளுக்கு ஒரு நாள் கழித்து பிறந்த, ஐயோ இப்படி குழந்தை பிறந்திருக்கேன்னு பெருமாள் முன்னால் விட்டு பிரார்த்திக்கிறச்சே அந்த குழந்தை தவிழ்ந்து போய் ஒரு புளிய மரத்து பொந்தில் ஏறி உட்காந்துது. வாங்கி பிறந்து 10-12 நாள் ஆகலை. அப்படி யாருதுனாக்க அப்போ சாதாரண குழந்தைய தெய்வீக குழந்தை தெரியுது இல்லையா? அப்போ ஆக மொத்தம் அந்த குழந்தைக்கு அனுபவிக்க வேண்டிய வினைகள் எதுவும் இல்லைங்கிறது கிளியராக தெரியுது. சரி, அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு 16 வருஷம் கண்ணை மூடியில் உட்காந்துருக்கு. 16வது வருஷத்துல தான் மதுரவியாளர் சேர்ந்தார். சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைக்கு இவரை பார்த்து இவர் தான் நமக்கு தக்கவர், அவருக்கு நம்ம ஞானோபதேசம் பண்ணணும்னு பண்ண ஆரம்பிச்ச முதல் பாட்டு என்னன்னாக்க, போய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடமும் இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை இமையோர் தலைவார் கேட்கறது. ஐயோ நான் திரும்பி பார்த்துட்டேன், இங்கே வந்தாக்க போய் நின்ற ஞானம் உலகத்தில் வரைச்சு என்னுடைய ஞானத்தை, உண்மையான ஞானத்தை மழுங்கடிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. போய் நின்ற அது ஸ்டாட்டிக்காக இருக்கு ஞானமும். பொல்லா ஒழுக்கம் இங்கே பார்க்கறச்சுனாக்க நான் நினைக்கிறபடி நடக்க முடியல, அதுக்கு மாறுபாடாக இருக்க வேண்டியிருக்கு. இல்லை இருக்கு இல்லையா? நின் விதி மெயினின்று கேட்டவர்களாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே, பகவானே நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுப்பா, எனக்கு முக்தியை கொடுத்துருப்பா, முதல்ல ஆரம்பிக்கிறது. இப்போ என்ன பண்ணணும்? ப்ராக்டிக்கலாக அவருக்கு வினைகள் இல்லை, அவர் கேட்டது முக்தி விரும்பி கேட்டுட்டார், கொடுக்க வேண்டியதானே? கொடுக்கல. ஏன் கொடுக்கல? நம்ம பூராச்சாரம் என்ன அர்த்தம் பண்ணியிருக்க? 2 ஒரு காரணம் என்னன்னாக்க, யாராவது ஒருத்தர் உளமாற கேட்டாலும் அவளுக்கு கேட்ட உடனே கிடச்சுட்டாக்க அது நச்சு பொய்கையாதுன்னு சொல்லுவாள். நச்சு பொய்கைன்னாக்க எங்கேயோ காட்டில் தண்ணி அலையிறோம், ஒரு குளத்துல தண்ணீர் கிடைக்குது, அதை குடிச்சோம்னாக்க பயமாக இருக்குது, இது விஷம் கலந்துருக்குமோ, இதனால குடிக்கலாம் கூடாது. அப்போ என்ன ஆகும்? சாப்பிட்ட உடனே இறந்து போயிடும். அதனால யாராவது ஒருத்தர் நல்ல மனசு அந்த நேரத்தில் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு தான் வச்சுக்கோங்க. உயிர் போயிடுச்சுனாக்க அடுத்த பேர் ஒருத்தர் வாயை திறக்க மாட்டான் நாராயணன் சொல்றது, நச்சு பொய்யாது. இன்னொன்று என்னன்னா, இவரை வச்சு தான் இந்த உலகத்தை திருத்தணும் நினைச்சிட்டு இருக்கோம். ஏன் மற்ற பேர் வச்சுக்கப்படாதா சொன்னாக்க, ராமன் நடந்து காட்டினான், எத்தனை பேர் ராமனுக்கு பின்னால் போனோம்? கிருஷ்ணன் பகவத்கீதை அழகா சொன்ன வரிஞ்சு வச்சு சொன்னான், எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணணும்? பண்ணலை. ஏன்னாக்க நம்ம எல்லாம் என்ன சொல்லிடுறோம், அப்பா ராமனால முடியும், கிருஷ்ணால முடியும். என்ன அவளை தெய்வங்களாச்சே, நான் சாதாரண மனுஷனாச்சே, எனக்குள்ள உணர்வுள்ள அவளுக்கு கிடையாது. ஓஹோ இதுதான் ப்ராப்ளமா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு, சரி இந்த மனுஷன்லேயே ஒருத்தர் செலக்ட் பண்ணு, அவருக்கு நல்ல அறிவை கொடு, அவரை வச்சு உலகத்தை திருத்தலாம். இணக்கு பார்வையிட்டு மிருகம் பிடிப்பாரை போலேன்னு. இணக்கு பார்வைனாக்க ஏதாவது ஒரு பிராணி பிடிக்கணும்னாக்க அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பிராணியை வச்சு அது பிடிப்பாங்க. இந்த கெடா ஆபரேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, யானை பிடிக்கிறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறதுனாக்க, ஒரு பெண் யானையை வச்சு இது வச்சுருவாங்க, அது சுற்றி வர
அது பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளத்தை கொண்டு வச்சுருப்பான். பள்ளம் தெரியாமல் மேலே வந்து தழைகளையே போட்டு மூடி வச்சிருப்பான். ஹீட்டில் இருக்கிற ஆண் யானை பெண் யானையை கண்டு அது கூட வரத்துக்காக வரும். ஆனால் இந்த குழியில் விழுந்துடும். அதை அப்படியே பண்ணி போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி அதை கொழுந்துருவாங்க. இப்படிதான் யானை பிடிக்கிறதுங்கிறது. இணக்க பார்வையிட்டு இந்த யானையை பிடிக்கிறதுக்கு இன்னொரு யானையே காரணமாக இருக்கு இல்லையா? அதுதான் இணக்க பார்வையிட்டு. அதனால முன்ன ஆழ்வாரை வச்சுட்டு உலக திருத்தத்துக்காக அப்படின்னா அவரை வச்சிருக்க வேண்டுதான். நமக்கு என்ன இருக்குது, எல்லாராலையும் சாந்தியோகம் படிச்சுக்க முடியுமா? எல்லாருக்கும் உபநயனம் ஆகிருக்கணும், வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும், இதுக்கு இன்டர்பிரட் பண்ணுற சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும். இந்த கண்டிஷன் யாருக்குமே கிடையாது. அப்படி இருந்தால் கூட அது புரிய மாட்டேங்குது. ஆனால் அது ஈஸியாக நமக்கு திருவாய்மொழியாக கொடுத்துட்டு போயிட்டார் இல்லையா? இதுக்காக தான் பகவான் வச்சது. he was an appointed person. அதனால அவருக்கு வந்து இந்த வினைகள் எதுவும் அவருக்கு ஒட்டுறதில்லை. வினைகள் இல்லைனாலும் அவள் இந்த உலகத்தில் இருக்க விட்டுருக்கு. எப்படின்னா எதிராலுன்னாக்க அவள் தேவர் அப்பாயிண்டட் பை ஹிம். அதிகாரிகள் பீஷ்மர், வசிஷ்டர், சிரஞ்சீவிகள் இவாழ்ந்தாரும் தேவர் அப்பாயிண்டட் பர்சன்ஸ். அதனால யாவது அதிகாரம் அவஸ்திதி அதிகாரி காணும். ஒரு அதிகார நிலைக்கென படைக்கப்பட்டவருக்கு முக்தர்களானாலும் வினை தொடர்பு பதவி காலம் முடியும் வரை உண்டு. முக்தன் உடல் தொடர்பு உள்ளவரை தான் வினை தொடர்பு உண்டு என்பதும் அதுவரை விருப்பு வெறுப்புகள் தொடர்பு என்பதும் வேதங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நல்லா தெரியுது, முக்தனுக்கு பிராரப்த கர்மா முடிவுச்சே தான். அதுதான் எம்பெருமானார் அவருக்கு மனசில் சில சந்தேகங்கள் இருந்தது. இந்த சந்தேகங்களை என்ன பண்ணுறது, யார்கிட்ட தெரிஞ்சுக்கிறது? ஏற்கனவே அவர் யாதவ பிரகாசர் அப்படிங்கிறவற்றை படிச்சிருந்தார். அவர் ஒரு அத்வைத வேதாந்தி. அத்வைத வேதாந்தினாக்க அவருக்கு வரைக்கும் ஒத்துக்கலை. அப்படி இருக்குச்சு. அவர்கிட்ட போய் சந்தேகத்தை எப்படி கேட்கறது? அப்போ காஞ்சிபுரத்தில் தேவபெருமாளுக்கு விசிறி வீசுற கைங்கரம் பண்ணிருந்தார். அவர் ஒரு வைசியர். அவர் வந்து பெருமாளோட பேசக்கூடிய திறமை பெற்றவர். திருக்கச்சி நம்பி அவரை தெரிஞ்சுக்கிண்டு அவருக்கு தான் தொண்டரானும் அபிப்பிராயம் இருந்தது. ராமானுசருக்கு அவர் இளையாழ்வார் பேர். ராமானுசர் ஆர்த்துக்கு முன்னால இளையாழ்வார்னு பேர். அவர் வந்து திருக்கச்சி நம்பிட்ட போய் சொன்னார், எனக்கு மனசுல சந்தேகங்கள் இருக்கு, அதை தேவபெருமான்கிட்ட கேட்டு தெளிவிக்கணும். இவரு என்ன சந்தேகம்னு சொல்லலை. திருக்கச்சி நம்பியும் கேட்டுக்கல. அவருக்கு விசிறி வீசிட்டு கொஞ்சம் உடனே இன்னும் சொல்லணும் போல இருக்கிற நம்பி என்ன விஷயம் பெருமாள் கேட்க அவர் சொல்றார், இந்த மாதிரி இளையாழ்வார் அவருக்கு மனசுல சந்தேகங்கள் இருக்கான், மக்கள் தெரிஞ்சுட்டு வர சொன்னார். அப்படி ஒரு 6 வார்த்தை சொன்னார். 6 வார்த்தை சொன்னாக்க தத்துவம் பேதமே வச்சார். அகமே பரந்தத்துவம் தத்துவம் பேதமே வச்சார். பிரபத்திய உபாயாத்து தேகாவசாரிய மோட்சம் அந்திமஸ்மிருதி வர்த்தனம் மகாபூர்ணம் ஆசிரியத்து மட்டும். பரந்தத்துவம் யாரு? சந்தேகமா இருக்கு. பரந்தத்துவம் யாரு? நாராயண பரந்தத்துவம் சொல்றது. ஆகவே நாராயணாக நான் தான் பரந்தத்துவம். தர்சனம் பேதையை வச்சார். அப்போ வந்து அகம்பெருமாஸ்மின் மட்டும் நாங்களே படிச்சுட்டு இருக்கோமே, இப்போ நீங்க நானும் ஒன்னான்னு கேட்டாக்க இல்லை, தர்சனம் பேத 2 பேதையை வச்சார். அப்போ மோட்ச புத்தி எப்போ கிட்டும்? நான் உடம்பா இருந்தேனாக்க, நான் வந்து உன்னை விட்டு பெரியவிடா இருந்தேன், வேறுபட்டவிடா இருந்தேன்னாக்க எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்? தேகாவசாரிய மோட்சம். தேகாவசாரியன்னு அர்த்தம் பிராரப்த கர்மா முடிவில் முன்னாலே பார்த்தோம். பிராரப்த கர்மா முடிவு மட்டும் தனக்கு அழிவு கிடையாது விட்டோம். தேகாவசாரிய மோட்சம். அப்போ அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். கீதையில் என்ன சொல்லிருக்கு? அவன் கடைசி நேரத்தில் என்ன நினச்சிட்டு போனானோ அதுவாகவே ஆறான் கிடைக்கிறது. இப்போ ஒருத்தன் கடைசி நேரத்தில் நினச்சிக்கவே முடியாது, ஒரு கோமா செஞ்சுருக்கான், கல்லை போல கட்டையை போல இருக்காங்க. அப்போ அவனுக்கு என்ன ஆகுண்டாங்க? அது நினைவில்லை. நீ நன்னா இருக்கிறச்சே நினைச்சிட்டியானாக்க அந்திம சுத்தியில நான் நினச்சிக்கிறேன். ஒன்று அந்திம காலத்தில் நான் நினச்சிக்கிறேன். நயாமி பரமாங்கதி இதுதான் வராக சர்வஸ்லோகம். நீ நன்னா இருக்கிற நேரத்தில் நினச்சிட்டியானாக்க நான் குடின்னு போகிறேன். இதை விட்டுதான் பெரியாழ்வாரும் இப்போதைய சொல்லி வைத்தேன் அரங்க தரவனை பள்ளியாரே, எனக்கு ஏய் பெண்ணை வந்து நல்கும் போது அங்கேது முன்னே அறிய மாட்டேன். அப்போ எனக்கு வந்து இது வந்து உடம்பு விழுந்துட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை பற்றி என்னவே எனக்கு இருக்காது. எனக்கு நான் எப்போ ஒன்று நினச்சிக்கிறது?
அதனால அப்போதைக்கு இப்போதே இன்னைக்கே சொல்லிட்டேன், நீ பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி. அது தேகாவசாரி மோட்சம், அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். அந்திம ஸ்மிருதி ஒன்று அது தேவையில்லை. அடுத்தபடி மகாபூர்ணம் ஆசிரியத், பெரிய நம்பிகள் அவரை நீ ஆசிரியமாக ஆசிரியமாக கொள்வாயாக அப்படின்னார். இந்த 6 கட்டளையில தேகாவசாரி மோட்சம் தெரிஞ்சு பிறகு தேகம் முடிகிற மட்டும் ஒருத்தருக்கு மோட்சம் கிடைக்காது. பிராரத்த கர்மா முடிஞ்சா தான் முடியும். இப்போ பிராரத்த கர்மா போயிடுத்து, அவன் ஆகாமிய கர்மா அந்த பிரிவில் பண்ண கர்மாவை அவன் தீயினில் தூசாகும், போய வழியும் புகுதருவான் என்றளவும் தீயினில் தூசாகும் பண்ணிட்டான். ஆனால் மீதி இருக்கிறது சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மா எப்படி போகும்னு பார்த்துக்கணும். போனதில் என்ன பார்த்தோம், போன அதிகாரத்தில் நல்வினைகள்லாம் யாரும் நல்லது நினச்சா அவளுக்கு போய் சேர்றது, தீவினைகள்லாம் அவனை யார் வெறுத்தாலும் அவளுக்கு போய் சேரும். எல்லாம் முடிஞ்சு போச்சு, வேறங்களே கிடையாது. இப்போ இந்த ஆத்மா அப்படி போய் சேர்ந்தது தான். அதுதான் அவனுடைய உபாசனா மகாத்மியத்தால் போகும் அப்படிங்கிறது. முக்தனுக்கு உடல் தொடர்பு உள்ளவரை தான் வினைத்தொடர்பு உண்டு என்றும் அதுவரை விருப்பு வெறுப்புகள் தொடரும் என்பதும் வேதங்களால் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆயின் கௌஷிதிக உபனிஷத்தில் ஒளி வழியில் முக்தாத்மா சென்று விஜயை தாண்டுகிறான், அவன் வினைகளை உதறிவிடுகிறான் என்று உள்ளரை பொருளாக அவன் வினைகளை உதறிவிடுகிறான், ஒளி வழியில் முக்தாமா சென்று விஜயை தாண்டுகிறான் என கொள்ளல் வேண்டும். வினைகள் அழிந்த பிறகும் நுண்ணுடல் இருத்தல் வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. அது உபாசனையின் சிறப்பால் முக்தனுக்கு ஏற்பட்டதாகும். இதற்கு வினை தொடர்பு இல்லை. அந்த எந்த நுண்ணுடல் ஏற்படுறதோ அந்த முக்தன் இந்திய உலகத்தில் உடம்ப கழிச்சதுக்கு அப்புறம் அங்கே போறவன்ல இருக்கோ அவனுக்கு இந்த உலகியலான ஒரு நுண்ணுடல் கிடையாது. இது உலகியலில் ஒருவன் பயிர் செய்வதற்காக ஏற்படும் நீர்நிலை, குளித்தல், நீரருந்தல் போன்றவர்களுக்கு பயன்படுதல் போல நுண்ணுடல் அமையும். இந்த நுண்ணுடல் எப்படி இருக்குனாக்க, யாரோ ஒருத்தன் எதுக்கோ வயலுக்கு தண்ணி பாய்ச்சிருக்கான், அதில் நான் குளிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி நான் அது வேணும்னு பண்ண தண்ணீர் வேணும் நான் பண்ணலை, அதனாலும் பண்ணிக்க இல்லையா, அதே மாதிரி தானாக அமையக்கூடிய ஒன்று. ஆயினும் வசிஷ்டர் போன்றோர் பரமாத்மாவால் ஒரு பதவியில் இருப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். இவாளெல்லாம் முன்னாலே ஒவ்வொரு கல்பத்திலையும் இவாளை நாமினேட் பண்ணிடணும், அவள் இங்கே இருக்க வேண்டியதான் இருக்கு. அவர்கள் பிரம்மத்தை நேர் கண்டவர்களாயினும் அவர்கள் பதவிக்காலம் முடியும் வரை வினைகள் தொடரும். அதனாலேயே அவர்களுக்கு இன்னும் துன்பங்கள் ஏற்படும், வேற வழி இல்லை. வசிஷ்டருக்கு தெரியாதா, எப்போ தசரதன் போய் எனக்கு பிள்ளையே இல்லை பண்ணா தேவரையே அப்படின்னு அவர் கேட்கறச்சே, அப்போதான் வால்மீகி சொல்றார், யோஜனை பண்ணுறார். முன்னால பெருமாள்கிட்ட போய் எல்லாரும் பிரம்மா, சிவன், தேவர், இந்திரன், தேவர்கள்லாம் போய் கேட்டிருக்கா. ராவணத்தோட தாங்க முடியல, அவன் இந்த மாதிரி அழிக்கணும்னு தெரியும். பிரம்மா சொன்னான், நான் எல்லா வரமும் கொடுத்துட்டேன், அவன் மனுஷனால அழிக்க முடியாது சொல்லிட்டுருக்கான். அது ஒன்று தான் கேட்கல மொத்தம். அப்போ பெருமாள் சொன்னார், இங்கே பிறகு போய் சேருங்க, நான் தசரத பிள்ளையாக தோன்றி அவன் அழிப்பேன்னு சொல்லியிருக்கான். இது வசிஷ்டருக்கு யாகம் வருது. அப்போதான் இது புத்திரகாமேட்சி யாகம் பண்ண சொல்றார். அது போல ஆயினும் வசிஷ்டர் போன்றோர் பரமாத்மாவால் ஒரு பதவியில் இருப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் பிரம்மத்தை நேர் கண்டவர்களாயினும் அவர்கள் பதவி காலம் முடியும் வரை வினைகள் தொடரும். அதே மாதிரி பீஷ்மர் அஷ்ட வசுக்கள்ல ஒருத்தர். சாபத்தினால அவர் சந்தனுக்கு பிள்ளையா பிறந்தார். அது முடிஞ்சாலும் அந்த வசுஸ்தானத்துல போயிருக்கலாம். அது முடிஞ்ச பிரம்மாவுடைய ஆழ்வு முயற்சிதான் அவர் போய் இதுக்கு போய் சேருவார். அதனாலேயே அவருக்கு இன்னும் துன்பங்கள் ஏற்படும். ஆகவே முக்தன் உடல் நீங்குகையில் வினைகள் யாவும் அழிந்து அவன் உபாசனா மகிமையால் வினையற்ற நின்றல் அமைகிறது. அதுவும் விரஜையை தாண்டுகையில் அழிந்துவிடும். ஒரு குறிப்பிட்ட பதவி வகிக்கும் முக்தாத்மாக்களுக்கு அவர்கள் பதவி காலம் முடியும் வரை வினைகள் தொடரலாம். வினைகள்னு சொன்னாக்க இந்த வினைகள் இவா ஏன் பண்ண வினை இல்லை, அவனா போட்டிருக்க வினைகள். அந்த வினைகள் வர்ற மட்டும் நீ இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். வசிஷ்டரே சுவாமி இவர் அங்கே தான் இருந்தாகணும். எதனால இந்த மாதிரி பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வைக்கணும், அவன் தசரத்துக்கு நல்ல வழி திருத்தணும், சூரிய வம்சத்தை பூரா பாதுகாக்கணும். இதெல்லாம் அவருக்கு. நமக்கே இப்படி இருக்கே, ராமன் காட்டுக்கு போயிட்டாருனாக்க வசிஷ்டருக்குலாம் எப்படி இருக்கும்? தங்கிட்ட படித்தவன், எல்லாம் நல்லா தெரிஞ்சவன், அவனை ஒத்தி காட்டுக்கு போன்னு அனுப்பிச்சி விட்டாள்னாக்க அவளை எவ்வளோ சொல்லி பார்க்குறா கைகை கிட்ட, கேட்கலையே கைகை. அந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சாலும் அவள் அதுக்கு நாமினேட் பண்ணுறதுனால அவள் அதில் இருந்துதான் ஆகணும். ஆகவே ஒரு முக்தனுக்கு உடல் நீங்கர்ச்சியே வினைகளெல்லாம் போயிட்டாலும் அந்த உடலானது, அந்த உயிரானது விரஜை போகிற மட்டும்
அவன் உபாசனா மகிமையால அவனுக்கு ஒரு நுண்ணுடல் கிடைக்கிறது. அந்த நுண்ணுடலும் பிரஜையை சேர்ந்த உடனேயே அழிஞ்சு போறது. இதுதான் என்னுடைய இந்த முழுக்கம். ஏதாவது டவுட் உண்டா? வெற்றி, உஷா? இல்ல சுவாமி, எனக்கு இல்ல. வேற யாருக்காவது? பிரியமதா, உங்களுக்கு ஏதாவது உண்டா? இல்ல சுவாமி, இல்ல சுவாமி, நாம அந்த நிலையிலே இல்ல. நாம அந்த அவா தனி, நாம தனி. டவுட்டே இல்ல சுவாமி. அதாவது இந்த சூஷ்ம உடல் வந்து அந்த பிரஜாதா நதியை தாண்டும் போது அந்த உடலும் போயிடுறது, வெறும் உயிர் ஆத்மா மட்டும் போவது. ஆமா ஆமா. அதான் என்ன நாம சொல்லுங்க சொல்லுங்க. அதான் பிரியமதா சொன்ன மாதிரி இதெல்லாம் வேற, நம்ம வேற அப்படின்னா அப்படி இல்ல. நமக்கு இந்த உடம்பு இருக்கணும்னாக்க இந்த உலகத்தில் இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கணும்னா இந்த உடம்பு வேலை செய்யும். அங்கே போனால் இந்த உடம்பு வேலை செய்யாது. நம்ம ஊரில் இருக்கிற மட்டும் தான் நம்ம உருவாகும். ஸ்டேட்ஸுக்கு போயிடுச்சுனாக்க நம்ம உருவாகி விட்டு யாரும் மதிக்க மாட்டார். அந்த மாதிரி பிரதியை தாண்டி ஆச்சுன்னா இந்த உடம்பு செல்லாது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க இந்த உடம்பு தான் வேண்டியிருக்கு, வேற வழியே கிடையாது. அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அது தீர்ந்து போச்சே, தனியாக தீர்ந்து போச்சே. அப்புறம் இந்த மீதி போர்ஷன், இந்த உலகத்தை சேர்ந்த போர்ஷன் தான் தாண்டி ஆகணும். அதுக்கு வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுறேங்க, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் உடம்பு கிடைக்கிறது. அந்த உடம்பும் அது இந்த உலக சேர்ந்ததா இருக்கிறதுனால அதுவும் அங்கே அழிஞ்சு போடுறது. அப்புறம் அங்கே பொறுத்து இது பிரயோஜனமே இல்லாம போகுது. அதான் புரியுதா? அது ஒரு வாகனமா போகுது என்ன சுவாமி, வாகனம் மாதிரி அவங்களை எடுத்துட்டு போகுது அங்க. அந்த ஷட்டில். ஆமா. நம்ம இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பெரிய லாரியெல்லாம் ரிப்பேர் படிச்சு பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு அது சக்கரெல்லாம் கட்டிடுவாங்க, அது நகராது. அது ஒரு பெரிய ட்ராலி மேலே வச்சு தள்ளிக்குவாங்க, அங்கே வச்சு ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் சக்கரத்தை பூட்டிக்குவாங்க. அந்த மாதிரி ரயில்வேல என்ஜின், கேரேஜஸ், வேகன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணுறது அப்படி தான் பண்ணணும். அதை லிஃப்ட் பண்ணி அதுக்கு சக்கரை கட்டி விட்டு அது மேலே வச்சு அதை ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கீழே சக்கரை பொசிஷன் ரிப்பேர் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் விட அப்புறம் அசம்பிள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நமக்கு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு மட்டும் இந்த ஒரு ட்ராலி தான் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு இங்கேருந்து எப்போ உடல் நீங்கிறதோ இதுலேருந்து இது விரஜய நதிக்கு போகிற மட்டும் ஒரு ஒரு இன்டர்மீடியட்டாக ஒரு ஷட்டில் கிடைக்கிறது நமக்கு. அந்த ஷட்டில் ஒரு உபாசனா பலத்தினால் கிடைக்கிறது. அதுக்கு வினைகள் கிடையாது. புரியுதா? புரியுது சுவாமி. இவங்க பிரியம்பதா வந்து சொன்னாங்க அது வேற நம்ம வேற அப்படின்னு. ஆனா பின்னால நீங்க சரணாகதி தத்துவம் நிச்சயம் சொல்லுவீங்க. அது எல்லாருக்குமே கொஞ்சம் உரியது தான் இல்லையா? யார் வேணாலும் சரணாகதின்னு இது பண்ணிட்டா அதுக்குரிய குணாதிசயம்லாம் நீங்க சொல்லுவீங்க பின்னால இல்லையா? ஆமா ஆமா. உபாசனமும் ஒரு வழி, சரணாகதியும் ஒரு வழி. ரெண்டும் போய் சேரது வழிதான். நீங்க எதில் போய் சேரீங்களோ அவங்களுக்கு வேண்டிய உடம்பு நீங்கிற மட்டும் நம்ம பண்ண வேண்டியதான் சரணாகதியும் உபாசனமும். உடம்பு நீங்கியாச்சுன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான், ஒரே வழி தான். நீங்கள் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு எப்படி போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்களா, பஸ்ஸில் போகிறீங்களா, இல்லை ஃப்ளைட்டில் போகிறீங்களாங்கிறது. ஆனால் போய் சேர்ந்த இடம் ஒன்று தானே, அது மாதிரி. டவுட்ஸ்? எல்லாரும் டவுட்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா நான் சில விஷயம் சொல்லலாம்னு பார்த்தேன் சுவாமி. இங்க அதான் அந்த இதுல வந்து நம்ம குழுல இருக்கிறவங்கள வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான எல்லா விதமான கைங்கரியங்களும் செய்யறாங்க. இந்த புது வருஷ ஆரம்பத்துல நீங்க வந்து உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் எல்லோருக்கும் வேணும். அதை சொல்லிட்டு நான் அந்த ஒண்ணு சொல்றேன். சுபத்ராங்கிறவங்க வந்து இதுல இருப்பாங்க, அதிகம் பேச மாட்டாங்க, அது நம்ம கேள்விகள்லாம் கேட்கறது இல்ல. அவங்கதான் என்ன பண்றாங்க, இந்த ரங்கோலி மாதிரி கோலம் டெய்லி ஒரு சுவாமியை இந்த பத்தி நான் அந்த இதுல கூட குரூப்ல போட்டிருந்தேன். டெய்லி இந்த ஆண்டாள் பாசுரங்களுக்கு ஏத்த மாதிரி
ஒரு ரங்கோலி கோலத்தை போட்டு, ரங்கோலி கோலத்தை தினம் போட்டு ஒரு 30 நாள் ஒரு கோலத்தை போட்டு அதுக்கு பின்னாடி அந்த பாசுரத்தை இணைச்சு அவங்க போடுறாங்க. தினமும் காலையில எழுந்த உடனே எல்லாரும் நாங்க வந்து அந்த கோலம் தான் பார்ப்போம். என்ன மாதிரி கோலத்தை அவங்களே யோசிச்சு போடுறாங்க அந்த பாசுரத்துக்கு ஏத்த மாதிரி. அவங்க வந்து ஷீ இஸ் a டாக்டர் இன் தேனி. சுபத்ரா நீங்க பேசலாம், எதுல இருக்கீங்கன்னு தெரியல, ரிமோட்ல இருக்கு. அவங்க வந்து அவங்க இதுல இருக்காங்க, எப்பயும் ஜாயின் பண்ணுவாங்க, ஆனா அதிகம் பேச மாட்டாங்க, அவ்வளவுதான். பேசுவாங்க. கேக்குதா? வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல சார். உமா மேடம் சொல்ற மாதிரி ஒரு 2-3 வருஷமாவே வந்து இந்த கோலம் போடுறத வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் வொர்ஷிப் மாதிரி பண்றது, மெடிடேஷன் மாதிரி பண்றது. அது என்னமோ அது பண்றப்போ ரொம்ப ஆத்ம திருப்தி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 hours வேற எதுவும் நினைக்காம அந்த மாதிரி பண்ற மாதிரி டெடிகேட்டடா பண்ற மாதிரி இருக்கும் சுவாமி. இந்த வருஷம் திருப்பாவே ஃபுல்லா பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். கடவுள் அருளால ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி, அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா பெருமாளுக்கு இங்க இருந்து தொண்டுகள்னு சொல்றா. ஜீவதியா சவாசம், திருமாலை சொடுக்கை, திருவிளக்கிரிக்கை, தெளித்து கோலம் போடுறது, இதெல்லாம் அவருடைய தொண்டில் ஒன்றும் சொல்லிருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் அது. நான் கண்டினியூ பண்ணுவேன். கொடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி சுவாமி, ரொம்ப நன்றி சுவாமி. அது பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த இது நமக்கு இருக்கு, ஸ்கில் இருக்குங்கிறதே தெரிஞ்சது. அடுத்து அந்த இது ஆமா சுவாமி, ஆமா சுவாமி. இது ஒரு பெரிய லிபரேஷனா இருக்குது சுவாமி. ரொம்ப நன்றி சுவாமி. நல்ல காரியம் பண்றீங்க. அப்புறம் நான் இந்த இதை இனிமேல் அந்த ஒரு பாட்டும் போடும்போது நம்ம குரூப்ல போடுறேன் சுவாமி, நீங்களும் பாருங்க. She is a professor in a medical college, government medical college. அதனால என்ன மேடம்? சொல்லணும்ல சுவாமிக்கு தெரியும். ஏமா என்ன ஃபீல்ட் உங்களுக்கு? பெத்தாலஜி சுவாமி, பெத்தாலஜி. ஓகே. அப்புறம் இன்னொருத்தவங்க பிரியங்கதா பாத்தீங்கன்னா அவங்க எழுதுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து, இப்ப நம்மளுடைய நீங்க அனுப்புனீங்க இல்லையா இந்த பா வகைகள் பிரித்து எழுதுற ஒரு டாக்குமெண்ட் அனுப்புனீங்கல்ல, அவங்களே தாவி அதை வாங்கிட்டாங்க. நானே பண்றேன்ட்டு வேற யாரு, நாங்க 15-10 பேஜ் நாங்கெல்லாம் டைப் படிக்கிறோம்னா கூட அவங்களே தாவி வாங்கிக்கிட்டாங்க. நானே எல்லாத்தையும் பண்றேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பாருங்க, நிறைய தவறு இருக்கலாம், சொல்லுங்க. இல்ல எழுதி முடிச்சுட்டு உங்க குரூப்ல அந்த டைப் பண்ணிட்டு உங்ககிட்ட கொடுக்குறோம் சுவாமி. அதை நீங்க நம்ம ஒண்ணா இது பண்ணிடலாம். அடுத்தது வெற்றி பத்தி கேட்கவே வேண்டாம். வெற்றி வந்து எல்லாத்தையுமே அவர் வந்து ஒரு தனியா ஒரு பேரலா புக்கு மாதிரியே போடுற அளவு அவர் பண்ணிட்டே இருக்காரு. எழுதுறதுல அவர் வந்து நிறைய இருக்கு. அடுத்தது ஜமீலாவும் சொல்லவே வேண்டாம், நிறைய வருடங்களா பாடல் பாடுறதுல அவங்க வந்து எல்லா விதமான பாட்டும், எல்லா ராகமும், இந்துஸ்தானி, இது கர்நாடிக் எல்லா மியூசிக்கும் பாடுவாங்க. அதோட எழுதுவாங்க, தமிழ் எழுதுவாங்க. எல்லாமே கம்பராமாயணம் அத்தனையும் படிச்சிருக்காங்க, எல்லாம் தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு இது. தியாகராஜன் சார் இருக்காரு, அவரு வந்து இதுல அதிகம் அவரும் பேச மாட்டாரு, அவரு குவைட்டா இருப்பாரு, அதிகம் பேச மாட்டாரு. அவர் வந்து இந்த 4000 திவ்ய பிரபந்தம் ஜமீலா மேடம் வந்து ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அதுல எல்லா ராகங்கள்ல பாடல்கள்லாம் பாடி எல்லாத்தையும் அப்லோட் பண்றாங்க. 4000 பாட்டையும் அதுல அப்லோட் பண்றாங்க. அதுல வந்து அவர் தன் பேத்திகள்லாம் மியூசிக் ஸ்கூல்ல படிக்கிற பேத்தி அவங்க பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற பாடல்கள்லாம் கலெக்ட் பண்ணி அதை அனுப்புறாரு. அதை அப்லோட் பண்றோம். 4000 பாட்டுல என்னென்ன முடியுதோ அவர் வந்து பெரியார் வாழ்ந்து பாசுரம் எல்லாமே அனுப்புறாரு. அதை வந்து நாங்க அப்லோட் பண்றோம். எங்களால முடிஞ்ச அளவு இந்த இது பகவத் ஸ்மரணையில இருக்கணும்னு நினைக்கிறோம் சுவாமி. அதுக்கப்புறம் கடவுளோட. ரொம்ப சந்தோஷம். ஜமீலா மேடத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னாக்க, அரியக்குடி ராமாஞ்சிங்க கர்நாடிக் மியூசிக்ல நிறைய திவ்ய பிரபந்த பாடலுக்கு இது பண்ணிருக்காரு, ராகம் வச்சு கொடுத்துருக்காரு. அவரோட டைரக்ஷன் படி தான் எம்எல்பி பண்ணினாங்க. அதான் அது முதல்ல 5மே இந்த பஞ்சரத்னிகத்தை எனக்கு அரியக்குடி ராமானுஜயங்கார் அது வரைக்கும் தான் கேட்டது. அரியக்குடி ராமானுஜயங்கார் இருக்காரு, அவர் நிறைய தீப பிரபந்த பாடல்களுக்கு ராகம் வச்சு கொடுத்துருக்காரு. முக்கியமா திருப்பாவைக்கு அவருடைய டைரக்ஷன் தான் அவர் முதல் 5 பாடலுக்கு பாருங்க, மார்கழி, வையம்,
ஓங்கி, ஆழி, மாயன் இந்த 5 பாட்டுகள் பார்த்தீங்கன்னாக்க இந்த தியாகராஜ பஞ்சரத்திற்கு இருக்கிற மாதிரி நாட்டை, கவுளை, ஆரபி, இது வராளி அண்ட் ஸ்ரீராகம் அந்த இதில் ஆரம்பிச்சு கொடுத்தான்னு சொல்லுவாங்க. எம்எல்ஏ அதை வச்சு தான் பண்ணாங்க. அந்த மாதிரி அதனால எல்லா அறிவு பண்ணுற எங்கிட்ட சிலது இருக்கு, எங்கிட்ட மியூசிக் இருக்குது. எப்படி உங்களுக்கு அது பொறுத்து எனக்கு தெரியல. எனக்கு நான் அவனை அவங்க அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே. அதுல பாத்தீங்கன்னாக்க உமாட்ட நீங்க உமாட்ட கொடுத்தா கூட போதும். நான் எதுனாலும் அது எப்படி அனுப்ப நான் வந்து ஒரு இதுல வச்சிருக்கேன். அதாவது ஒரு ஜஸ்ட் என்ன சொல்லுவாங்க, கேசட்டா, ஒரு ஸ்டோரிங், இந்த ஹார்ட் பேக் இது என்ன ஹார்ட் டிஸ்க், இதுவா அந்த சிடி டிஸ்கா, சிடியா இல்ல டேப்பா, கேசட் மாதிரி இல்லாம ஒரு இதுல எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். ஒரு ஹேண்ட்ல சின்ன இது மாதிரி வச்சிருக்கேன். அதுலதான் என்னுடைய கசன் பண்ணி கொடுத்தா. எனக்கு கர்நாடிக் மியூசிக் பிடிக்கும், அதுல பண்ணி கொடுத்துருக்கேன். அதுல இருந்தே கேட்டுட்டு இருக்கேன் நான். எல்லாத்தையும் சேவ் பண்ணி ஒரு இதுல வைப்போம்ல உமா. அதான் பாக்குறேன் நான். அது என்ன யாராவது தெரிஞ்சவங்க தானே ஏதாவது யூஎஸ்பில போட்டுக்கலாம் சுவாமி. நீங்க எந்த இதுல இருந்தாலும் அதை நம்ம யூஎஸ்பி டிரைவ்ல போட்டு கிளவுட்ல இது பண்ணிக்கலாம். சரி பண்ணிக்கோ, ரைட் பண்ணிக்கலாம் சுவாமி. பாடல்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு நாள் பொறுமையா பார்த்தோம்னா நிச்சயம் கிடைக்கும், நல்ல பாடல் கிடைக்கும். ஆமா, அது ஜமீலா அதுக்குரிய ராகம் அவர் போட்ட ராகத்தையே நாம ட்ரை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, முக்காவாசி எல்லாரும் அதை தான் பாடுறது. நீங்க இப்ப யூடியூப்ல எல்லா இதுலயும் போனீங்கன்னா அரியக்குடி போட்ட அந்த மெட்டு தான் எம்எல்வி பாடினது, இதுதான் எல்லாருமே ஃபாலோ பண்றது. அதனால அது ரொம்ப ஃபேமஸ் தான். அது எல்லாம் இப்போ இவங்க தியாகராஜன் சாருடைய குழந்தைங்க பாடுறது, மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா அதை தான் ஃபாலோ பண்றாங்க. சில இதை வேணா சில பேர் சில பாடல்களுக்கு வந்து மாத்திருக்காங்க, மத்தபடி முக்காவாசி அதை தான் ஃபாலோ பண்ண. சுவாமி, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். உமாவை பத்தி, இப்ப உமா எல்லார பத்தியும் சொன்னாங்க. உமா வந்து அவங்க ஆஃப்டர் ரிட்டையர் 60க்கு மேல அவங்க, அதாவது இப்போ ஒரு 20 இயர்ஸ்ல எவ்வளவு ஆக்டிவா இருப்பாங்க ஒருத்தவங்க, அந்த மாதிரி ஒரு ஆக்டிவான பர்சன். எங்க திவ்ய பிரபந்தத்துல நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். அது ஏன்னா என் மக்களுக்கு எப்படினாலும் யாராவது தேடி வருவாங்க, அவங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்சம் பெண்டிங்லாம் ரொம்ப வச்சிருந்தேன். அப்போ உமா வந்து வாலண்டியரா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஜெமிலான்னு அவ்வளவு பண்ணி கொடுத்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எதுனாலும் சரி, இப்ப எனக்கு இந்த 4K பிரபந்தத்துல போடுறதுக்கு உடனடியா எந்த உதவினாலும் அவங்க பண்ணுவாங்க. எல்லா இதுலயுமே இலக்கிய சம்பந்தமா இருக்கிறதுலயும் சரி, பாஷ்யம்ல ரொம்ப ஒரு ஆக்டிவான பர்சன். அவங்க ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அதனால இந்த மாதிரி இந்த வருஷம் இந்த வருஷம் நாங்க நினைச்சிருக்கிறது, நான் உங்ககிட்ட இப்ப இந்த குழுல எல்லாருக்கிட்டையுமே பகிர்றேன். நீங்க உங்களுடைய புக்கு ஏதோ டெக்ஸ்ட் எல்லாம் இந்த வருஷனா இருக்கு பார்த்தீங்களா, அது நீங்க அந்த ஒரு இவரோட அந்த உங்க வெங்கி அவரோட அதை ஏதோ பாத்துட்டு இருக்கீங்கல்ல, அந்த டெக்ஸ்ட முடிஞ்ச அளவு நம்ம அதை முடிஞ்ச அளவு அது கையெழுத்து பிரதியா இருக்கா இல்ல டாக்குமெண்ட் பண்ணியாச்சா என்னன்னு எனக்கு தெரியல. டாக்குமெண்ட் பண்ணிட்டா. இப்ப நாங்க மொத்தம் அதுல டாக்குமெண்ட் பண்ணிட்டாரா? சரி, 8 பண்ணினேன். 8ல இப்போ டைப் பண்ணி இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 3 ப்ரூஃப் பார்த்துருக்கோம். இன்னொன்னு ப்ரூஃப் ஓடிட்டு இருக்கு. அது கொஞ்சம் டைம் பிடிக்கக்கூடிய இது பண்ணியாச்சுனாக்க மொத்தம் 18 ரகசியம். 18 ரகசியத்துல 8 ரகசியம் இது இதுல நான் தமிழ்ல பண்ணிருக்கேன். அது மணிப்பிரவாளத்துக்கு தமிழ் எழுதியிருக்கேன். அது வருது. ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னாக்க, என் எழுத்து கோழி இந்த மாதிரி இருக்கும். இதை பார்த்து டைப் பண்ணணும், அப்புறம் அதை ப்ரூவ் பார்க்கணும். இது பிரசவிக்கிறது பெருசு இல்லை, அப்புறம் குழந்தை வளர்க்கறது பெருசுன்னா இது ஆயிடுவது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இது மாதிரி இருக்கு. ஏதாவது எங்களால முடிந்த எதா இருந்தாலும் நாங்க அதை பண்ணி தரோம் நினைக்கிறோம். நான் என்ன சுவாமியோட கைங்கரியம் தான் எங்களுக்கு வேணும். என்ன பொறுத்த மட்டும் நம்மால இந்த உலகத்துல நம்ம இருக்கிற மட்டும் ஏதாவது நம்மளால ஒரு சின்ன துரும்பியாவது தூக்கி போட்டுக்கணும் அவனுக்காக, அவ்வளவுதான். மற்றபடிக்கு இதெல்லாம் மட்டும் போட்டோம். இன்னொன்று இது எந்த ஒரு பெருமையோ இருமையோ எனக்கு வேண்டாம். அதை நீங்க முதல்ல கம்ப்ளீட்டா சொல்லிட்டேன். இதெல்லாம் நான் ஒரு தொண்டா பண்றேன் ஒழிய தவிர்த்து
சரி இதை பற்றி என்னுடைய திறமையோ என்னுடைய புலமையோ கேட்டோம். எனக்கு புலமையும் கிடையாது, திறமையும் கிடையாது. இருக்கிறது நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒருத்தர் பேசி நான் நல்லா பாடினாருனாக்க மைக்கு வந்து அவளை கொண்டு போய் சேர்க்கறது இல்லையா, அந்த மாதிரி தான். தவறு இருந்ததுனாக்க மைக்கில் கூட இருக்கும், அவர் பாடல் ஒழுங்காப்பட்டிருப்பார். அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளும் தப்பு தான் இது வந்து சொன்னவாளுக்கு தப்புலாம் இருக்காது. அதனால நான் என்னால் என்னெல்லாம் முடியுமோ அவ்வளோலாம் பண்ணுறேன், தாராளமாக பண்ணுறேன். அவர் இன்னொரு அரியக்குடி ராமாஞ்சேகர் சுவாமி, அவர் உயிரோடு இருக்கிற மட்டும் இங்கே பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது மனோலாபுரம் சந்தி. மனோலாபுரம் கடைசியில் இங்கே தான் இருந்தார். அவருக்கு ஜீவியம் தான் இருந்துச்சு. அவருடைய திருநட்சத்திரம் ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்துக்கு அப்போ அவர் வந்து பாடுவரைக்கு நான் கேட்டிருக்கேன். சின்ன பையனாக இருக்கிற காலத்தில் என்ன அவர் என்ன கேட்டு ரசிச்சிருக்கேன். அவளுக்கு வம்சத்துக்கார சொந்தக்கார தான் அவள். அதனால் அவர் வந்து அண்ணா இதாக அது சாஸ்திர சம்பந்தமாக பாடக்கூடியவர். இந்த மாடர்ன் இதெல்லாம் தெரியாது அவருக்கு. நம்ம இந்த இது அந்த வரமுறை பாடக்கூடிய இதெல்லாம் பண்ணியிருக்கோமா, அதெல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறேம்மா. அவருக்கு வெங்கி வந்து ஒன்றும் ரெண்டும் பண்ணிட்டான், அதை கரெக்ட் பண்ண வச்சுருக்கான். மீதி ஒன்றும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நோக்கம் வந்து இது வந்து இந்த வைஷ்ணவட்டிக் லிட்டரேச்சர் இருக்கு, இது ஏராளமாக இருக்கு. என்ன பிரச்சனைனாக்க இது மெயின்லி மணிப்பிரவாளத்தில் இருக்கும். ஏன்னா அப்போ இவாள்லாம் தமிழில் தானே தெரிஞ்சுட்டவா இருக்கா. இப்போ மற்ற பேர்கள் வைஷ்ணவர்கள் அதர் லாங்குவேஜஸில் தெலுங்கு கன்னடம் இதில் இருக்கா இல்லையா, அவளுக்கு தெரியாது இல்லையா, முழுக்க சொன்னால் தெரியாது. அதுக்காக அந்தந்த டெக்னிக்கல் டைம் அப்படியே போட்டிருப்பான், சம்ஸ்கிருதத்திலேயே போட்டிருப்பான். சில கனெக்டர்ஸ் அப்படி சொன்னாலும் தெரியும். ஸ்ரீபாஷியம் பார்த்தோம் இல்லையா, சில சொத்துக்கு சொல்ல விட்டுருக்கு இல்லையா, அந்த மாதிரி சொன்னாலும் தெரியும். அதனால அவள் அப்படி இருந்தால் அந்த காலத்தில் வழக்கமாகவும் இருந்தது, புரிஞ்சுட்டு இருந்தது. இப்போ நமக்கு புரியாமல் இருக்கு. அதைத்தான் நமக்கு ஓரளவுக்கு நம்ம புரிகிற மாதிரி தமிழ் பண்ணியிருக்கேன். அதுதான் நான் என்னால் பண்ண முடிஞ்சது. ஆக அது எல்லாருக்கும் போய் சேரணும். சேர்ந்து தான் இதனுடைய உயர்வு என்ன தெரியும். அது எனக்கு தெரிஞ்ச மட்டும் வேதத்தில் வந்து எந்த ஒரு கருத்துக்கு முரண்படாமல் அவனுடைய முழுமையான அர்த்தத்தையும் சொல்லி நமக்கு எது வழியும் காட்டுறது, எனக்கு இதுதான் இது வழிபடுறது. மற்றதெல்லாம் பார்க்குறேன். இதுவும் வச்சுருக்கேன், கொஞ்சம் மத்துவ பாஷையும் வச்சுருக்கேன், சங்கர பாஷையும் வச்சுருக்கேன். அவள் எல்லாத்தையும் சில இதை படிக்கச்சா அதில் இருக்க கோளாறு தெரியுது. அதனால் ஓரளவுக்கு கோளாறு இல்லாமல் நல்ல வழியே காட்டக்கூடிய ஒன்றுனாக்கா எனக்கு இதுதான் புரியுது. அதே மாதிரி ஒரு வைஷ்ணவனுக்கு இருக்க வேண்டிய உண்மையானதெல்லாம் அந்த ரகசியங்களை தெரியுது. வைஷ்ணவன் யார்கிட்டையும் எப்பவும் எந்த நேரத்தில் கோபப்படக்கூடாது. நம்ம முதல்ல அழிக்கக்கூடிய கோபம்தான். அது எல்லாத்தையும் அந்த ரகசிய அஷ்டாதம் சொன்னேன்னு பாருங்க, அதில் வருது எல்லாம். அதனால் நம்மளால் முடிஞ்ச மட்டும் வாழ்வாங்க முயற்சி பண்ணுவோம். அட்லீஸ்ட் பாடமாக வாழ அங்கே மேட்டர் வாழ முயற்சி பண்ணுவோம் தான் என்னுடைய நோக்கம். சரியா? சரி சுவாமி, ரொம்ப சந்தோஷம். இப்போ வெங்கி வந்து ரொம்ப எனக்கு இதெல்லாம் எதுவுமே ப்ராக்டிக்கலாக இந்த நான் சொன்ன மாதிரி எழுதத்தான் தெரியுமே தவிர்த்து ஒழுங்குபடுத்துறதுக்கு அது பண்ணுறதுக்கு எதுவும் தெரியாது. கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் வெங்கி பண்ணதான். இந்த இப்போ புக்கு வச்சுருக்கீங்களே, இந்த புக்கில் முந்தின புக்கில் எவ்வளோ கரெக்ஷன் தெரியுமோ, கிட்டத்தட்ட 300-400 பிரிடர்ஸ் இருந்தது. அது எல்லாத்தையும் மாற்றி இந்த லெவலுக்கு கொண்டு பூரா வெங்கி தான். உழைப்பு பூரா அவனோட தான், பொறுமையாக பண்ணக்கூடியவன். அதனாலதான் அவன் தான் விடாமல் இழுத்து பிடிச்சி எது பண்ணுங்க அது பண்ணுங்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. வெங்கினா யாரு? உங்கள் ரிலேட்டிவா? இல்ல அவர் யாருன்னு கேட்டேன். அவரா பெங்களூர்ல இருக்கார். எனக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். நீங்க டிஸ்டன்ட். அது நீங்க இப்ப லாஸ்ட் மந்த் எங்கயோ போனீங்களே, நீங்க பெங்களூர் போனீங்களே அவங்க? ஆமா, அதுக்கு தான் போனேன். அங்கதான் போயிருந்தேன். எனக்கு என்னுடைய அபிமான புத்திரன். அவ்வளவு பண்றாரு எல்லாமே. அபிமான புத்திரன் அவன். சரியா? ரைட். ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்மின் சூத்ராணம் அந்தர்ஜரம் அசீசம் நாராயணன்.